கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை பழங்காநத்தம் பகுதியில் மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கியதற்கு திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளர் தளபதி தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்துவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிராகரிப்பது அழகல்ல என்று தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் வஞ்சிக்கிறது மோடி அரசு என்று விமர்சனம் செய்தனர். கோவையில் தொடர்ந்து 2வது நாளாக நடக்கும் இந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போதுமான அளவுக்கு மக்கள் தொகை இங்கு இல்லை. 20 லட்சம் மக்கள் இருந்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர முடியும். 20 லட்சம் மக்கள் மதுரை மாநகரத்திலும் கோவை மாநகரத்திலும் இல்லாத காரணத்தினாலே நாங்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் என்று காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இதுபோன்று வடக்கே உள்ள பல நகரங்களில் 20 லட்சம் மக்களுக்கும் குறைவான இடத்திலே எல்லாம் மெட்ரோ ரயில் திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது.